2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. இன்று முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும். அதிமுகவில் சசிகலா ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைக்கும் திட்டமில்லை. சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிறக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்க சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக திமுக நடத்திய கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் அரைகுறை கூட்டம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்பு சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறையா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங். உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிட்றதுக்காக ஒரு 4 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு மத்திய பாஜக அரசு வழங்கியது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சவால். இப்போது கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கு அவங்க எந்தெந்த துறையில எவ்வளவு நிதி கொடுத்தாங்கிறத அவங்களை பட்டியல ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு தயாரா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆகவே அவங்க தான் பிரச்சனையை திசை திருப்புறாங்க. மக்கள் விரோத பாஜகவிடம் இருந்து பாதுகாக்கவும் தமிழக மக்கள் நலனுக்காகவும் தான் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திட்டவட்டம். இந்த நிமிடம் வரையில் நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். இனி வரும் தேர்தலை குறித்து தேர்தல் நெருங்குகின்ற போது அல்லது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி சாலை ஒப்பந்த பணிக்கு லஞ்சம் வாங்கியது தொடர்பாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் செயற்பொறியாளரின் வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக 73 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக அறிக்கை. $7 கோடி மதிப்பிலான சாலை ஒப்பந்த பணிக்கு லஞ்சம் கொடுத்ததாக ஒப்பந்ததாரரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜின் அண்ணன் மகனுமான இளமுருகன் கைது. முதற்கட்டமாக 2 லட்சம் ரூபாய் கையூட்டு பெற்றதாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் செயற்பொறியாளரும் சிக்கினர். திருச்சி மன்னார்புரத்தில் பாஜக பொதுக்கூட்டத்தில் காலி சேர்களை படம் பிடித்ததால் ஆத்திரம். வீடியோ எடுத்த செய்தியாளர் புகைப்பட கலைஞர் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தி அராஜகம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அனுமதியின்றி சிசிடிவி காட்சியை வெளியிட்டதாக இளைஞர்கள் 2 கைது. முன்மொழியப்பட்டுள்ள வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் போராட்டம். மாநில தலைநகரங்களில் போராட்டம் நடத்தப்படும் என்று அனைத்திந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அறிவிப்பு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா என்பது அரசியலமைப்பு மீது மத்திய அரசு நடத்தும் தாக்குதல் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மசோதா நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கும் சூழல் விமர்சனம். டெல்லி ரயில் நிலையத்தில் திடீரென கட்டுக்கடங்காமல் பயணிகள் குவிந்ததால் பரபரப்பு. பல ரயில்கள் தாமதமாக புறப்பட்டதை குழப்பத்திற்கு காரணம் என்றும் கூட்ட நெரிசல் இல்லை எனவும் அதிகாரிகள் தகவல்.
உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் நகர ஜமா மசூதி தலைவர் ஜாபர் அலி சிறையில் அடைப்பு. கடந்த நவம்பர் மாதம் சம்பல் பகுதியில் நடைபெற்ற வன்முறை தொடர்பான வழக்கில் கைது. டெல்லி டேராடூன் இடையே விரைவு சாலை அமைக்கும் பணியின் போது பில்லர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. எதிர்பாராத விபத்தில் காயமடைந்த தொழிலாளர்கள் 2 மருத்துவமனையில் அனுமதி. ஹரியானாவில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வர் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற தேசிய சுகாதார மிஷன் ஊழியர்கள் தடுத்து நிறுத்தம். தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றபோது தண்ணீரை பீச்சியடித்து கூட்டத்தை கலைத்த போலீசார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே முறைகேடாக பட்டா மாற்றம் செய்ததால் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளி குடும்பத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் தவிப்பு. கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை பூட்டிவிட்டு தப்பி ஓடியதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்ட பொன்னேரி அருகே மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் பொதுக்கூட்டம். திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். இஸ்ரேல் அரசின் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெருசலேமில் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம். பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் நோக்கி போராட்டக்காரர்கள் அணிவகுத்த ட்ரோன் காட்சி. ஐந்து வாரங்களுக்கு பிறகு முதல் முறையாக பொதுவெளியில் தோன்றிய போப் பிரான்சிஸ் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் டிஸ்சார்ஜ் ஆனார். சந்தேகப்படும் வகையில் மக்கள் நடமாட்டம் இருந்தால் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். கடலோர பகுதி மக்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் திடீர் வேண்டுகோள். கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யாரை நடமாடினா கிட்டே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த 100 CISF வீரர்கள் கிட்ட 7000 கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிளில் ரேலி போவாங்க. அவங்க ஏரியா வரும்போது அவங்கள வரவேற்று முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. தாஜ்மஹால் அழகை கண்டு ரசித்த உலக அழகிகள். காதல் சின்னம் முன்பு இருவரும் ஒய்யாரமாக போஸ். தொட்டியம் மதுரகாளியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா. திரளான பக்தர்கள் பூத்தட்டுகளுடன் ஊர்வலம்.